ஒரு விஷயத்த நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம், அது தப்பே கிடையாது. இங்க பாருங்க, ஒரு அம்மா வந்து ரோஸுக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்க, நல்லா புகை மாதிரி அடிக்கிறாங்க, இலை மேல வெறும் அந்த புள்ளிகள் படுற மாதிரி அடிக்கிறாங்க. நான் ஸ்லோ மோஷன் வச்சிருக்கிறேன், அதனால வந்து அவங்க ரொம்ப நிறுத்தி நிதானமா அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா இப்படிதான் மருந்து அடிக்கணும். ஒரு செடிக்கு வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி புகை மாதிரி அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ட்ரிப்ஸ், டவுனி எல்லா ஒரு பிரச்சனையுமே வந்து உடனே நல்லா கண்ட்ரோல் ஆகும். நிறைய விவசாயிங்க வந்து நம்ம கடைக்கு வந்துட்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஆனா நல்லா நனைச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நனைச்சு விட்டா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இலை மேல இந்த மாதிரி திட்டுக்கள் மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும். கெமிக்கல் லேயர் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சூரிய ஒளி இலை மேல படாது. அப்படி சூரிய ஒளி இலை மேல படல அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடக்காது. இலை மேல படும், ஆனா உள்ள வந்து அந்த சூரிய ஒளி வந்து ஊடுருவாது. ஊடுருவம் அப்படின்னா ஒரு செடி வந்து உணவு எடுக்கிறது வந்து முற்றிலும் தடைப்படும். ஒரு செடி வந்து உணவு எடுக்கல அப்படின்னாவே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தி பண்ணல அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன செடியோட வளர்ச்சியில இருந்து எல்லாமே பாதிக்கப்படும். நான் டிஏபி போட்டேன், காம்ப்ளெக்ஸ் போட்டேன்னா, அந்த சீவிட்டு விட்டேன், இதை கொடுத்தேன், எவ்வளவு மருந்து துள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன், இந்த மாதிரி ரொம்ப நலையிற மாதிரி அடிச்சோம்னா இலை முழுக்க வந்து தீபாவளி பொங்கலுக்கு நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து அந்த செவுத்துக்கு வந்து சுண்ணாம்பு அடிப்பாங்க கூரை வீட்டுக்கு, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இதே மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முன்னாடி காட்டின வீடியோ மாதிரி கிளீனா அடிச்சுக்காங்க. இங்க ஒருத்தர் வந்து மாதுளை வந்து பாத்தீங்கன்னா மருந்து வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இவர் ரொம்ப தூரமா நின்று அடிக்கிறாரு, நல்ல புகை மாதிரி அடிக்கிறாரு. அந்த இலை மேல எங்கேயுமே மிஸ் ஆகாம போய் புள்ளி புள்ளியா வந்து உட்காரும். இந்த மாதிரி அடிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரதில்லை. அது இல்லாம ஒரே டைம் வந்து நமக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் உடனே கண்ட்ரோல் கிடைக்கும். இதுல மிஸ் ஆகாது. எல்லா பூச்சி புழு நோய் எல்லாமே உடனே கண்ட்ரோல் ஆயிடும். இந்த மெத்தட் பயன்படுத்துங்க, விவசாயி ஷேர் பண்ணுங்க.